குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீண்ட நாள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனுவல் பிளானர் டிஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக எதுவுமே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு செட்டு அது எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளது, அது ஏப்ரல் 5 எக்ஸாம் இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். அடுத்தது லா காலேஜ், அதுவும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மேலே எக்ஸாம் இருக்குது. இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிஆர்பி, அது வந்து 4000 வேக்கன்சி. ஏற்கனவே நம்ம எல்லோரும் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கான எக்ஸாம் ஜூன்லன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ ஜூலைலன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். கூட ஒரு மாதம் டைம் கிடச்சிருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அது படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஸ்டைஃபண்டோட உள்ளது. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அசிஸ்டன்ட், இதுதான் பிஜிடிஆர்பி. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் கரெக்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் பல தடவை சொன்னேன். அதே மாதிரி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும், நவம்பரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப நீண்ட நாளாக அதிகம் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் ஃப்ரெஷ் பேட்ச்சு ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். அது தவிர ஒரு 3000 எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுப்பேன். எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். லைவ் செஷன் வீக்லி ஒன்ஸ் இருக்கும். அது போக நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் டெய்லியே லைவ் செஷன்ஸ் இருக்கும். அடுத்தது பிடிபிஆர்டி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பரில் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணி செலக்ட் ஆனவங்க போஸ்டிங் போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. திரும்பவும் அதை இதை சொல்லியிருக்காங்க. பிடிபிஆர்டி அதாவது யூஜிடிஆர்பி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 படித்தவங்க, டெட்டு பேப்பர் 2 செலக்ட் ஆகி அடுத்து பிடி அசிஸ்டன்ஸுக்கான எக்ஸாம் இது வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, 1205 வேக்கன்சி இருக்குது. பிஜிடிஆர்பியும் நம்ம எதிர்பார்த்ததை விட வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1915 வேக்கன்சி இருக்குது. நவம்பரில் எக்ஸாம். இப்போவே இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் பிஜிடிஆர்பி ஹெவி சிலபஸ் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும். அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸர், அது ஆஸ் ரெக்வெஸ்டட் பை யூனிவர்சிட்டி ஆன் தேர் நீட் பேசிஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இதில் நம்ம வந்து இம்மீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அது ஒன்று. அது ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் செட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுதான் ரைட் டைம். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பை சான்ஸ் நம்மளுக்கு ஜூனில் எக்ஸாம் சொன்னது ஜூலை அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கூடுதல் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு ப்ரிப்ரேஷனுக்கு. அதுக்கடுத்து பிஜிடிஆர்பி இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் இதுதான். ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நவம்பரில் தானே எக்ஸாம்னு அசால்ட்டாக இருக்காதீங்க, அது நல்ல ஹெவியாக இருக்கும் சிலபஸ்ஸு. இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாதவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் 10 யூனிட்டே படித்து வச்சுருந்தோன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அதனால் இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிடிபிஆர்டிக்கும் நான் ஃப்ரெஷ் பேட்ச் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன் மேத்தமெட்டிக்ஸுக்கு. அதுலேயும் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் எந்த எக்ஸாமும் எப்போவோ எக்ஸாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிலபஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 1 எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.